Greetings everyone. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு. ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணாதவங்க இப்போலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானை பார்க்கலாம். ஏன்னா இப்போது ரிவிஷன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மண்டேலேருந்து ரிவிஷன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அதனால் அந்த ரிவிஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணது எண்டில் நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே கண்டினியூஸாக நம்ம அடுத்து செகண்ட் ரிவிஷன் ஒரு பிரேக் வரும். அதுக்கடுத்து ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நமக்கு ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கே எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமோ, இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமோ அத்தனை கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கேர்லெஸ்ஸாக நீங்கள் எடுக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா, எது இம்பார்ட்டண்ட், எதுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்ற நிறைய கண்டினியூஸ் உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். எத்தனை கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எக்ஸாமை போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க, நல்லா எழுதுவீங்க. ஸோ ஈவன் உங்கள் ஸ்கூல்ஸ்லேயும் சரி, இல்லை ஏதாவது டியூஷன் போனீங்கன்னாலும் சரி, எங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நிறைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ காரணம் என்னென்னா உங்களுக்கு அதில் நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமை போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணவும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா சப்ஜெக்டையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஓரல் டெஸ்ட், நாட் ரிட்டன் டெஸ்ட். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ, ஓரல் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பாருங்கள். அடுத்து செகண்ட் ரிவிஷனுக்கும் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களோட கிளாஸோட வீடியோஸ் மட்டும் பாருங்கள். தமிழ் ஸோ ஓவரால் 100 மார்க்ஸ். நீங்கள் இதில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ் அண்ட் தமிழ் சப்ஜெக்ட்டுன்னு இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. எல்லா இயலில் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு அடுத்த ப்ரையாரிட்டி மனப்பாட பாடம். ஓகே, மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா, செய்யுள், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மனப்பாடம் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு இயலில் இருக்கிற மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதில் வரக்கூடிய 1 மார்க்ஸ், அதாவது ஒரு இயல்லையும் நம்ம பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது, இலக்கண குறிப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் கலை சொல்லறிவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதெல்லாம். அடுத்தது கடிதம் கட்டுரை. இதெல்லாம் கடிதம் கட்டுரை என்னென்ன இருக்கோ அதை டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக எழுத முடியும் என்னால் அப்படின்றவங்க ஜென்ரலாக அதுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுத்தா தான் நமக்கு ஈஸியாக எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின். ஃபைனலாக நீங்கள் வரக்கூடியது தான் குறுவினா, சிறுவினா, நெடுவினான்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அதை லாஸ்ட்டாக படிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிக்க ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா 1 வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடலாம். இதில் மேக்ஸிமம் 1 வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் வரும் நமக்கு. 1 வேர்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிட்ட பிறகு நமக்கு மனப்பாட பாடல், அது ஆல்ரெடி நம்ம இந்த டைம் நம்ம தரோவாக இருப்போம். மனப்பாட பாடல் வரைக்கும் அதை ஃபுல்லாக தரோவாயிட்டிருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடலே நிறைய பார்ட் வருது இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு கடிதம் கட்டுரை கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
அதுக்கடுத்து குருவினா ஒரு லெசன்லேயும் குருவினா, சிறுவினா, நெடுவினா இதை ஃபைனலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்றபடி ஜென்ரல் பார்ட் வரும், அதாவது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க, நிறுத்தற்குறிகளை இடுக, இதெல்லாம் நீங்கள் காமனாக நீங்களாக எழுதக்கூடியது. இல்லை மேம் நான் இதையும் ஒன்ஸ் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறேன், ஏன்னா அதுலேயும் இருக்குது இல்லைங்களா, மொழியோட விளையாடு இதிலலாம் மொழிபெயர்க்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழை இல்லாமல் எழுத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னால மார்க் நமக்கு போகக்கூடாது. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர், ரோமன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தலைப்பு எழுதிட்டு சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.